மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பேசலாம். போலீஸ் அறிக்கைகள் அனைத்தும் தமிழ் மொழியில் மட்டுமே இருக்க வேண்டும். பொலிஸ்மா அதிபருக்கு 6 மாத கால அவகாசம் என்ற தீர்ப்பின உச்ச நீதிமன்றம் வழங்கி தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரு வழக்கின் தீர்ப்பு குறித்து பேசுறதோட, பாடசாலையா இல்ல வதை முகாமா, 13 வயது மாணவிய தாக்கியதுல வகுப்பறையில சிறுநீர் கழித்த சம்பவம், இந்த 2 சம்பவம் குறித்ததுதான் இன்றைய காணொளி. இந்த ஒரு தீர்ப்பு வருவதற்கு பின்புலமாக இருந்த சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கை மற்றும் பிரித்தானியா பிரஜா உரிமைகளை பெற்றுக்கொண்ட மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணா சிங்கம் அவர்தான் இந்த மனுவினுடைய மனுதாரராக இருக்கிறாரு. இவர் எதற்காக இந்த மனுவை தாக்கல் செஞ்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு கதை இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணா சிங்கம் இங்கிலாந்துல இருந்து நாட்டுக்கு வந்த சந்தர்ப்பத்துல மன்னார் பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தரிடமிருந்து 40 லட்சம் ரூபாய் பணமாக பெற்றிருக்கிறாரு, உங்களை இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கிறா அப்படின்னு சொல்லி. ஆனா பணத்தை வாங்கினவரு அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் செய்ய இல்லை என்பதனால குறித்த நபர் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்துல ஒரு புகாரை வழங்கினாரு. என்னை ஏமாற்றி போட்டாரு, 40 லட்சத்தை பணத்தை பெற்று என்னை வெளிநாடு அனுப்பவும் இல்லை, கைவிட்டுட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த புகாரா அளிச்சதுக்கு என்னங்க சமயம் பார்த்து கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லி முல்லைத்தீவு போலீசார் காத்திருந்த சமயத்துல பிரித்தானியால இருந்து அண்ணா சிங்கம் வந்திருக்கிறாரு. குறித்த தினத்தண்டு 2 மணி அளவுல அதிகாலையில உள்ள பூந்து இவரை கைது செய்து போலீஸ் நிலைய காவல்ல வச்சாங்க. உடனடியாக அண்ணா சிங்கம் என்ன பண்ணினாரு, சட்டத்தரணி அணுகி சொன்னாரு, சிறையில மட்டும் போட்டுறாதங்க, 1 மணி இல்ல 1 நிமிஷம் கூட என்னால விளக்கு முறையில இருக்க முடியாது, என்னை வெளியில் எடுக்கிறதுக்கான வழிகளை செய்யுங்க அப்படின்னு சொன்ன நேரம் சட்டத்தரணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40 லட்சத்தை மீள செலுத்திட்டீங்கன்னா வழக்கும் கிடையாது, பந்தியும் கிடையாது, உங்களுக்கான பயண தடைகள் எதுவுமே கிடையாது, அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு என்னங்க இந்த சல்லியை இவர் மீள செலுத்தி விட்டு வழக்கு இல்லாம பத்திரமாக பிரித்தானியாவுக்கு போனாரு. அங்க போனவர் என்ன பண்ணினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கின்ற தூதுவர ஆலயத்துல தனது கைது சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லி ஒரு புகார் அளிச்சதோட போலீஸ்மா அதிபருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டாரு. தனது கைது சட்டத்துக்கு விரோதமானது, கூடவே சட்டத்தரணையும் என்னை ஏமாற்றி போட்டா, பணத்தை வாங்கி மீள கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாரு. பிறகு அண்ணா சிங்கம் என்ன பண்ணினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில ஒரு சட்டத்தரணையை பிடிச்சு உச்ச நீதிமன்றத்துல ஒரு எஃப்ஆர் வழக்க தாக்கல் செஞ்சாரு. இந்த மனு தாக்கல்ல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனது கைது சட்டத்துக்கு விரோதமானது என்றும் தனக்கு எதிரான விசாரணைகள் அனைத்துமே சிங்கள மொழியில் இடம்பெற்றதாகவும், பி அறிக்கையும் கூட சிங்கள மொழியில் இருந்ததுனால தான் ஏமாற்றப்பட்டதாகவும், அதுல என்ன இருந்த ஏது இருந்த என்பது எதுவுமே எனக்கு தெரியாது, கூடவே சட்டத்தரணையும் பணம் வாங்கி கொண்டு எனது பணத்தை வாங்கி மீண்டும் அதை ஒப்படைச்சு பல்வேறு சிக்கல்களுக்கு தான் ஆளானதாகவும், தான் ஏமாற்றப்பட்டதாகவும், மொழி தனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்ததாகவும் அந்த மனுவில் அவர் சொல்லி இருந்தாரு. இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்த நீதியரசர் கொண்ட குழாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைது சட்ட ரீதியானது தான் அப்படின்னு சொல்லி மனுவை தள்ளுபடி செஞ்சதோட, மொழி ரீதியான பிரச்சனை உண்மையிலே இவருக்கு ஏதும் தாக்கத்தை ஏற்படுத்தியதா அப்படின்னு ஒரு விஷயம் குறித்து ஆராய்ந்ததுல தான் உண்மையிலே தமிழ் மொழியை பேசுகின்ற பெரும்பான்மையினர் இருக்கின்ற இந்த மாவட்டத்துல நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்துமே சிங்கள மொழியில நடந்திருக்கு, பி அறிக்கை கூட சிங்கள மொழியில் இருந்திருப்பது என்பது அடிப்படை மனித உரிமை மீறப்பட்ட ஒரு செயலாக கண்டு உடனடியாக இந்த தீர்ப்பை இப்பொழுது வழங்கியிருக்காங்க. தமிழ் மொழி பேசப்படுகின்ற பகுதிகளில் நீதிமன்ற நடவடிக்கைகள்ல இதுக்கு பிறகு பி அறிக்கை மட்டுமல்ல, போலீசார் சமர்ப்பிக்கின்ற அனைத்து அறிக்கைகளும் தமிழ் மொழியில் இருக்க வேண்டும் என்பதோட இதற்கான அனைத்து விடயங்களையும் செய்து கொள்வதற்கான 6 மாத அவகாசத்தையும் போலீஸ்மா அதிபருக்கு வழங்கி கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நடைமுறைக்கு வரணும், இல்லைன்னா அடிப்படை மனித உரிமை மீறலா கருதப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த நீதியரசர்கள் கொண்ட குழாம் தீர்ப்பாக வழங்கியிருப்பது என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக மீசா டிவி பார்க்குது. போலீஸ்மா அதிபர் இது குறித்த நடவடிக்கை எடுப்பாரா, அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுமா என்ற ஒரு விஷயத்தை பொறுத்திருந்தே பார்க்கலாம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 13 வயது சிறுமி மீது ஒரு ஆசிரியர் தாக்குதல் மேற்கொண்டதுல நிலை குலைந்து போன சிறுமியினுடைய கதை பதிவாக இருக்கு. நானோயா பாடசாலையில தரம் 8ல படித்து கொண்டிருக்கின்ற 13 வயது சிறுமிய மோசமான வார்த்தைகள்ல திட்டி இருக்கிறாரு. சிறுமி வேண்டாம் என்று சொல்லியும் பொருட்படுத்தாமல் மேலும் மேலும் திட்டி இருக்கிறாரு. திட்டியது மட்டுமல்லாம குறித்த மாணவியினுடைய காது பகுதியில பலமாக அரைந்து மேசையில தள்ளிவிட்டு
காயம் வரும் அளவுக்கு அடித்ததுல நிலை குறைந்து போன சிறுமி வகுப்பறைக்குள்ளே சிறுநீர் கழித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குறித்த மாணவி உடனடியாக வீட்டுக்கு சென்று தாயிடம் புகார் அளிச்சிருக்கிறார். நடந்த சம்பவங்களை விழாவாரியாக சொல்லியிருக்கிறார். தாய் மறுதினம் குழந்தையை அழைச்சி கொண்டு அதிபர் அணுகி பேசியதுல அதிபர் அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரியே கண்டுகொள்ளாம காட்டிக்கொள்ளாம, நேற்று தினம் நான் விடுமுறையில இருந்தேன், அதுக்கு பிரதி அதிபர் ஒருத்தர் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை நடத்திய ஆசிரியரை கண்டு பேசியதுல இருமாப்போட பெற்றோரையை திட்டி விட்டு அந்த ஆசிரியர் கடந்து போயிருக்கிறாரு. குறித்த பெற்றோர் சிறுமியை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு புகார் அளித்து விட்டு இப்போது நுவரெலியா பொது வைத்தியசாலையில குழந்தை அனுமதிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியான தலைவலியும் வயிற்றுப்போக்கும் இப்போது குழந்தைக்கு இருப்பதாக சொல்லப்படுது. இப்போது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டிய ஆசிரியர் வன்முறையாக, பேயாக, பிசாசாக மாறி தூசண வார்த்தைகளால் ஏசுவது குற்றம் என்பது தெரியாதா? அது வேண்டாம் என்று சொன்ன குழந்தையை கன்னத்தில் அறைவது, மேசையில் புரட்டி போட்டு அடிப்பது, காயம் வரும் வரைக்கும் அடிப்பது, ஏன் சிறுநீர் வரும் வரைக்கும் அடித்திருக்கின்ற ஒரு அவலம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன பாடசாலையா இல்ல வதை முகாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்குது. இப்படி மிருகத்தனமாக ஏன் நடந்தார் அப்படின்னு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. இங்க அதை விட மிக மனவருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அதிபர் மாணவிக்கு நடந்த இந்த அநீதி குறித்து பெற்றோர் விசாரணைக்கு வந்த பொழுதோ நடந்து கொண்ட விதம் ரொம்ப கேவலமாக இருக்கு. உண்மையிலே பாதிக்கப்பட்டது அவருடைய மாணவி, பாதிப்பை ஏற்படுத்தியது அவருடைய ஒரு இஷ்டா. இருவருமே அவருக்கு கீழே இருக்கிறவங்க. கண்டும் காணாமலும் பொறுப்பில்லாமலும் பதில் சொல்லுகின்ற இடத்துலதான் பாடசாலை நிர்வாகம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடசாலை என்பது மாணவர்களுக்கானதே தவிர ஆசிரியர்களுக்கோ அதிபருக்கானதோ கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி மாணவர்களுக்கானது. அதுக்கான சேவையை வழங்கத்தான் அரசு உங்களை நியமிச்சுக்கிறது தவிர பாடசாலை உங்களுக்கானது கிடையாது என்பதை புரிந்து கொள்ளணும். எனவே இங்கு பாதிக்கப்பட்ட இந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும். நிச்சயமாக ஆசிரியர் தொழில் என்பதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர் தான் இந்த ஆசிரியர். இவங்க எல்லாம் பாதாள குழுக்களோட சேர்ந்து அட்டகாசம் செய்ய வேண்டியவங்க. ஏதோ ஒரு கலிசனை உடுத்துக்கொண்டு இப்போது பாடசாலைக்குள்ள மிருகத்தனமாக நடக்கின்ற இந்த சம்பவங்கள் கல்வியால் அவர்களிடையே எந்த மாற்றமும் உருவாகி இல்லை. இவங்களால சமூகத்துக்கு எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. குழந்தைகளை நெறிப்படுத்துகின்றவர்களாக, மன்னிக்கின்றவர்களாக, விட்டுக் கொடுக்கின்றவர்களாக இவர்களால் உருவாக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். எனவே சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்களை தாண்டி இந்த ஆசிரியர் தொழிலை சேவையாக வழங்குகிறவராக மட்டும்தான் நல்ல கல்விமான்களையும் நல்ல குழந்தைகளையும் நல்ல புரட்சிகளையும் உருவாக்க முடியும் என்பது மீசா டிவியினுடைய பார்வை. என்னதான் இருந்தாலும் இது குறித்து உள்ளக விசாரணையை தாண்டி போலீஸ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த ஆசிரியருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது வினயமான ஒரு வேண்டுதல். பொறுத்து பார்க்கலாம் இந்த விடயங்கள் நடந்து இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி. எனவே அனைத்து மொழிகளுக்கும், மதங்களுக்கும், இனங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு சூழல் நாட்டிலே உருவாகட்டும். அதற்காக அரசு உழைக்கட்டும், நீதித்துறை உழைக்கட்டும், போலீசாரும் உழைக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி. பாபா ஸ்கூல்ல நேற்று வேலாம் படத்துக்கு புள்ள தகாம பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. புள்ள சொல்லியிருக்கு, முதல் தடவையே சொல்லியிருக்கு, சார் எனக்கு இப்படி பேசினா பிடிக்காது, பேசாதீங்க இப்போதைக்கு, பேசினா என்ன செய்வேன்னு கேட்டு திருப்பி அதே வார்த்தையை சொல்லி ஏசியிருக்காரு. பேசினது இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு கோவம் வரும், பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு 3வது தடவையும் பேசிட்டு தலையை பிடிச்சி பெஞ்சில் அடித்து திருப்பி எடுத்து முகத்தில் குத்தி, திருப்பி கீழே பெஞ்சுக்கு சாய்ச்சி முதுகில் குத்தி, திருப்பி எடுத்து அடிச்சதுல அவர் தாக்கியிருக்காரு என் பிள்ளைய. அப்போ நான் பிள்ளை எனக்கு ஸ்கூல்ல சொல்லி அனுப்பியிருக்காங்க, வீட்டில் சொல்லாதீங்க, இதை பிரசிப்படுத்தாதீங்க. இப்போ புள்ள வீட்டுக்கு வந்ததும் நான் புள்ளோட செய்கையை வச்சு முகம் வீங்கி இருக்காது, கை கால் வலி, உடம்பெல்லாம் வீங்கி இருக்கிறத வச்சுக்க. நான் கேட்டேன் என்ன நடந்துச்சின்னு. அப்போ சொன்னிச்சு இப்படிதான் சார் ஏசினாரு. நான் அப்படி பதில் சொன்னேன். அதுக்கு இப்படி அடிச்சுட்டாருன்னு. நான் ஸ்கூலுக்கு அப்பயே போனதும் கேட்டதும் இங்கே நான் பேச இடம்னா இப்போ ஆஃபீஸ் கிட்ட வாங்க, இப்போ ஆஃபீஸ் கிட்ட போயிட்டு நான் கதைக்கே போனேன். அதை நான் அப்படித்தான் அடிப்பேன், எனக்கு வேலை அதுக்கு நீ ஆக வேண்டியதை பார்த்துக்கடி, நான் அடித்தா என்னடி செய்யப்போகிறோம், உன் பிள்ளைக்கு பேச படிச்சு குடிதின்னு என்னையே தான் அடிச்சுக்கிட்டு என்னையே சொல்லிக்கிட்டு வெளியில் வராரு. ஆக்டிங் பிரின்சிபலாக இருந்தாங்க. சரி, அந்த டீச்சரை கேட்டதுக்கு அவங்க ஒன்றுமே தெரியலைன்ட்டாங்க. இப்போ பிறகு நாங்கன்னு சத்தம் போட்டு நானும் ரொம்ப சத்தமாக பேசிட்டு கோவம் எனக்கு இது இல்லைன்ற கோவம் பிள்ளை இப்படி அடித்து, அப்போ நான் என்னோட பிள்ளைய ஏன் அப்படி அடிச்சேன்னு கேட்டேன். எனக்கு அங்கே ஒரு நியாயம் கிடைக்கல. நான் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி கிளாஸ் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக எல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு நாங்கள் போலீஸை போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு திருப்பி பிள்ளைக்கு விடிய விடிய தூக்கம்லாம் வருத்தம், அன்னைக்கு போயிட்டு தலைவலி, முகமெல்லாம் வீங்கி
இன்னும் கையெல்லாம் வரைக்கும் மூச்சு இன்னும் வரைக்கும் கஷ்டமா இருக்குங்குது. இப்போ நான் நூரலி ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் பண்றதுக்கு தான் வந்துட்டேன்.